सर माइक चालू है, आप बोलना शुरू करो। थैंक यू स्पीकर सर। एक तो ये बात मैं समझा दूं, माइक का कंट्रोल मेरे पास नहीं है। कहाँ होता है सर माइक ये सर, ये किसके पास है सर? माइक का कंट्रोल रिमोट जो ऊपर से है सिस्टम है। आपसे ऊपर कौन है सर? एक दिन मैं आपको किस्सा बताऊं। एक दिन विराजो, एक बात बताऊं मैं सर माइक आपको। एक दिन अभी इंडोनेशिया के राष्ट्रपति आए तो उन्होंने बाहर कहीं सुना हुआ कि माइक का कंट्रोल स्पीकर के पास है, तो उन्होंने पूरा चेक किया कि कंट्रोल कहाँ है। मैंने कहा कंट्रोल नहीं है। थैंक यू स्पीकर सर ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாடு முழுவதும் மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்நோக்கி வருகிறது. தொடர்ந்து 100 நாள் வேலைவாய்ப்பிற்கான நிதி ஒதுக்கீடு ஒன்றிய அரசால் கடுமையாக குறைக்கப்பட்டு வருகிறது. 2,70,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தேவை என்றால் வெறும் 86,000 கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதனால் 50 நாட்களுக்கும் குறைவாகவே வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயம். இப்பொழுது 4 முதல் 5 மாதங்கள் வரை ஊதியம் நிலுவையில் உள்ளது. 12,000 நாடு முழுவதும் 12,219 கோடி ஊதியமாகவும் 11,227 கோடி கட்டுமான பணிகளுக்கும் மொத்தம் 23,446 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. தமிழ்நாட்டிற்கு மட்டும் 1,652 கோடி ஊதியமாகவும் 1,056 கோடி ரூபாய் மெட்டீரியல் காம்பனன்ட் மொத்தம் 2,708 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. ஜனவரி மாதம் இது குறித்து தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். ஆனாலும் நிதி விடுவிக்கப்படவில்லை. இதனால் ஏழை எளிய கிராமப்புற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனது நாடாளுமன்ற தொகுதியில் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் நிலைமை மிகவும் வேதனையாக உள்ளது. அதனால் உடனடியாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2,708 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வழங்கியதை போல 100 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதோடு ஊதியத்தை 400 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.